ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லோரா கிச்சன். இன்றைக்கி ஒரு மினி விளாக் பார்த்துடலாங்க. நம்ம வீட்டில் இன்றைக்கி தோசையும் தக்காளி கார சட்னியும் தாங்க. என்னோடய ஸ்டைலில் எப்படி செஞ்சேன்னு பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு முதல்ல ஒரு பேன் வச்சுட்டுங்க, ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு தேவையான அளவு கடுகு போட்டேங்க. கடுகு பொரிஞ்சோன்னா நான் தக்காளி சட்னிக்கு அரைச்சி வச்சுருக்கேங்க. என்ன அரைச்சிருக்கேன் அப்படின்னா 3 பெரிய நாட்டு தக்காளி, ஒரு 6 பல்லு பூண்டு, 10 சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா அரைச்சிக்கிட்டேங்க. ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அந்த அரைச்ச கலவையை இப்போ கடுகு பொரிஞ்சோன்னா நான் இதில் சேர்த்திக்கிறேங்க. அரைச்ச தக்காளி கலவையை சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு நல்லா இப்படி எண்ணெய் மேலே மிதந்து வருங்க. இந்த ஸ்டேஜில் நாம் இந்த சட்னிக்கு தேவையான மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்திக்கிறாங்க. சேர்த்திட்டு நல்லா கிளறி விடுறேங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாங்க. உப்பு சேர்த்திட்டு மறுபடியும் நல்லா கலந்து விடுவோம். கலந்து விட்டுட்டு எண்ணெய் மேலே பிரிஞ்சு வரணுங்க. ஒரு 3 மினிட்ஸ்லேருந்து 5 மினிட்ஸ்க்குள்ளே எண்ணெய் மேலே பிரிஞ்சு வந்துடுங்க. அப்படி வரும்போது நமக்கு டேஸ்டியான தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு பக்கம் தோசை மாவை கலந்து வச்சுட்டோங்க. இப்போ தோசைக்கல்ல வச்சுக்கலாங்க. வச்சுட்டு கலந்து வச்ச மாவை தோசை ஊற்றிக்கலாங்க. தோசை எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க. உங்கள் யாருக்கெல்லாம் தோசை பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் சொல்லுங்கள். தோசை பிடிக்காதவங்க ரொம்பவே ரேராக தான் இருப்பீங்க. மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே தோசை ரொம்பவே பிடிக்குங்க. அதே மாதிரி தான் எனக்கும் என் பையனுக்கு எங்கள் வீட்டுக்காருக்கும் 3 பேர்த்துக்குமே தோசை ரொம்ப பிடிக்குங்க. சுட சுட தோசை ஊற்றி அது கூட இந்த தக்காளி சட்னியும் வச்சு சாப்பிடும்போது அவ்வளவு அருமையாக இருக்குங்க. இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு எல்லாமே ரொம்ப ஆப்டாக இருக்குங்க இந்த தக்காளி சட்னி. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிரேக்ஃபாஸ்ட்டு தோசை முடிச்சாச்சுங்க. எப்பயும் போல் ரொட்டீன் லைஃப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்றைக்கி மண்டே. ஸோ என்னோடய பையனை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நாங்களும் எப்பயும் போல் வேலைக்கு கிளப்பிட்டோங்க. இன்னொரு விளாகில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.